ನಮಸ್ತೆ ಬೆಂಗಳೂರು. ಈ ಸಲ ಕಪ್ ನಿಮ್ಗೆ ಬರ್ರಿ. ನಮಗೂ ಗೊತ್ತು ಗುರು ಕನ್ನಡ. ಏನ್ ಗುರು ಆಟ, ஃபர்ஸ்ட் இடத்துல ஆர்சிபி தூக்கி போட்டான். ஆனா கிட்ட வரைக்கும் போயிட்ட மேட்ச். டக்குன்னு ஐயோ இதுல மிஸ் ஆயிடுச்சுடா. பாடின மத்தியா, இதுதான் மேட்ச். சிஎஸ்கே இதுதான் நம்மளுக்கு வேணும். நம்ம கருப்பண்ணசாமி 33 ரன் விட்டாருல, டக்கு நம்ம மாத்திரைக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவர் விட்டார் பாருப்பா, 5-4 1 6. எப்பா மாத்திரை, இந்த மேட்ச் தான் நாங்க மாத்திரை போடாம பார்த்து ரசிச்சோம். நம்ம தளபதி ஜடேஜா அடிக்கடி ஸ்டோரி போடுவாரு, போஸ்டர் போடுவாரு, ப்ராசஸிங் வேலை செஞ்சுருக்கிற கண்டிப்பா வந்து நொறுக்குவன்ட்டு. ஆனா இப்ப தெரிஞ்சுக்க அவர் நொறுக்குந்தாலாம். நம்ம கருப்பண்ண சமைக்கிறாருல, நல்லா வந்து லாஸ்ட் ஓவர்ல 2 ஓவர்ல வந்து அப்படியே பெங்களூர் ஃபேன்ஸுக்கு வந்து அப்படியே அவர்கள் காமிச்சாரு. இல்ல நம்ம எப்பயும் வின் பண்ணிருப்போம் இந்த மேட்சை. நம்ம தலை வந்து முச்சு விடாருன்னு பார்த்தா, தலை தெரிந்து ஒரு அவுட் ஆகும் போது ஃபீல் பண்றாரு தலை. அது போதும் தலை. ஆனா நிறைய பேர் சொல்லுவானுங்க சிஎஸ்கே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கதறானுங்க பாரு அப்படின்ட்டு. பா எங்களுக்கு தெரியும்பா, நாங்க வெளியே போயிட்டோம்ப்பா, வழி விடுறோம்ப்பா. அடுத்த வரவங்களுக்கு நாங்க வழி விடுறோம்ப்பா. ஆர்சிபி இந்த வாட்டி கப் அடிக்கணும். நான் ஒண்ணு நம்ம மாமா இருக்கிறாப்புல, நம்ம கடப்பாறை இருக்கிறாப்புல மும்பை இந்தியன்ஸ், அவங்க கிட்ட மட்டும் போது கொஞ்சம் பார்த்து சூதாரமா இந்த மாரி எல்லாம் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து அடிச்சு வந்தா டாப்ல இருந்திருப்போம். மேட்ச் கிட்ட வந்துட்டோம். 3 பால் டாஸா போட்டான் நம்ம டயல், போட்டாப்புல 3 பால் தூக்கி போட்டாரு. அதை மிஸ் பண்ணிட்டோம். ஒருவேளை ஆர்சிபி எல்லா மேட்ச் ஜெயிச்சு உள்ள பூந்து கடைசியில வந்து ஃபைனல்ல தோத்துச்சுன்னா